ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சதுனால ரோகிணியை வீட்டை விட்டே துரத்து விட்டுட்டாங்க. போகிற போக்கில் மீனாவையும் மாட்டி விட்டுட்டு ரோகிணியும் வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் நாம் போய் சொன்னதுனால இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த ரோகிணி யோசிச்சே பார்க்கல. அப்படியே மீனாவையும் மாட்டி விட்டுட்டாங்க. தப்பு பண்ணதுனால, உண்மையை மறைச்சதுனால நமக்கு என்ன தண்டனை? நமக்கு மீனா இப்போ கொஞ்சம் நாளாக ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நாம தானே உண்மையை மறைச்சோம். ஸோ விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்றதுனால மீனா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏதோ இவ்வளோ நாள் நம்ம விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருந்தா, இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தவங்க அப்படியே காலம்புறா சொல்லாமல் விட்டுருந்தா ரோகிணி ஏமாத்திக்கிட்ட அந்த வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. மீனா முத்து கிட்ட சொல்லிதான், முத்து தான் வீட்டில் விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்ற கோவத்தில் போற போக்கில் மீனாவையும் மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த ரோகிணி. நம்மளோட வாழ்க்கை நாசமாக போச்சு, ஹெல்ப் பண்ணாங்களே நமக்காக, கொஞ்ச நாள் ஆச்சு மீனா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாயை மூடிட்டு அமைதியாக வராமல் ஒரு பொண்ணாக கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, அது சரி, இவ்வளோ நாளாக எல்லாரையுமே ஏமாத்திருந்த ரோகிணி எப்படி மீனாவை மட்டும் மாட்டி விடாமல் இருப்பாங்க? நாம் இதை ரோகிணிக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறதே ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அப்படிதான் மீனாவுடைய வாழ்க்கையும் இப்போ சிக்கலை நிற்குது. மீனாவும் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாருமே மீனா கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஏதோ ஸ்ருதியும் ரவி மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வீட்டில் சாப்பிடாம, மீனா சமைச்ச சாப்பாடையும் சாப்பிடாம அவ்வளோ பட்னியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணிக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. முதல்ல மகேஸ்வரியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ ஃப்ரெண்டாக மகேஸ்வரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ அவருடைய ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இங்கே இருக்க முடியாது. அவங்களுடைய விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆச்சுன்னா நமக்கும் அது ப்ராப்ளம் தான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சரி, உன்னோட நிலமை புரியுது அப்படின்னு வித்யா கிட்ட வந்தாங்க. இங்கே வந்தாலையும் அதே நிலைமை தான். முருகனும் அதே தான் சொல்கிறாரு. இங்கே ஹெல்ப் பண்ணலாம், அவளோட நிலமையை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு தான் மகேஸ்வரி மாதிரியே வித்யாவும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரோகிணி என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த உண்மையெல்லாமோ அவங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு ஃப்ரெண்டாக அவங்க கூட நின்னாங்க. ஆனால் பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்குமே தெரியும். வீட்லேயும் விஷயத்த சொல்லி தான் அவங்களும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலே ஃப்ரெண்டாக போச்சு பழகிட்டாலே அப்படின்ற ஒரு இதுக்காக இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முருகன் ஒத்துக்கலை. முத்துவை நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அவரை கூட பிறந்தானே நான் நினச்சிட்டேன். அப்படி இருக்கிறப்போ இப்போ ரோகிணி நம்மளோட வீட்டில் வந்து இருக்கா அப்படின்ற விஷயம் முத்துவுக்கோ மீனாக்கோ தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க கோவப்படுவாங்க. இப்போ பாரு, உன்னோடைய ஃப்ரெண்டால், அதாவது ரோகிணியால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிடும். கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறான், அப்புறம் அவர் என்ன தப்பாக நினச்சிருவாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா இங்கே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போக இடம் இல்லாமல் அப்படியே தவிச்சு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வெளியில் போகிறதுக்குள்ளேயே எல்லா வீட்லேயும் அதே நிலைமை தான், வித்யா மாதிரி தான் இவளும் மகேஸ்வரி மாதிரி தான் அப்படின்னு ரெண்டு பேரையும் நினச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட போய் இதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு முருகன் கிட்ட சொல்லிட்டு தயங்கி போயிட்டு இருக்கும் போதே ரோகிணி எந்திரிச்சு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்க ரோகிணியை காணோம் அப்படின்னு. இங்க பார், அவங்களா போயிட்டாங்க, விட்டுரு, நீ எதுவும் தேட வேண்டாம் அப்படின்னு. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் ரொம்ப வருஷம் பழகிட்டோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துட்டு போறா அப்படின்னு. ஹே அங்கே பாரு, அப்படி அவங்க தப்பான முடிவு எடுக்கிறது இருந்தா எனக்கே எடுத்திருப்பாங்க. இவ்வளோ நாள் மறைச்சிட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு வந்தவங்களுக்கு தப்பு, அதாவது சாகணுன்ற துணிச்சல் எப்படி வரும்? இங்கே பாரு, அதெல்லாம் நடக்காது, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு. இங்கே மகேஸ்வரியும் சரி வித்யாவும் சரி ரெண்டு பேருமே ரோகிணி நினச்சி கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ணுறாங்க. அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவளோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமும் அவளே வந்து கொஞ்சமாச்சு நியாயமாக நடந்திருந்தா இப்படியெல்லாம் அவளுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ரோகிணி போக இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப வயிறு பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் பர்ஸு ஃபோனு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோடு அப்படியே போட்ட துணியோடு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே மனோஜ் ரோகிணி பண்ண விஷயத்தினால ரொம்ப கோவடைஞ்சு அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களுடைய இது திங்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு ரொம்ப கோவத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. எப்படியெல்லாம் என்கிட்ட பேசி என்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு. மனோஜ் அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லா
விஷயங்களையும் ஓப்பனாக ரோகிணி கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ரோகிணியும் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்க ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணாலையும் ஈஸியாக எல்லாத்தையும் வெளியில் சொல்லி இந்த சமுதாயம் அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஏற்றுக்கும். அதே ஒரு பொண்ணாக இருந்தால் நாம் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பொண்ணை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை ஒதுக்கி வைப்ப தான் பார்ப்பாங்க அப்படின்னு ரோகிணி தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அப்படி நடந்துருமா நம்மளோட வாழ்க்கையில்? நம்மளுக்கு ஒரு துணை இல்லாமல் போயிடுமா? நம்ம எப்படி கிறிஷை வளர்க்குறது? நமக்கு ஒரு லைஃப் வேணும், துணை வேணும் அப்படின்னு ரோகிணி நினச்சதுனால தான் அவங்க இந்த விஷயத்த மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அந்த விஷயமே இவங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு பகையாக வந்து நிற்கிது. ஸோ இதுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம். இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போக இடம் இல்லாமல். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் ஒரு கோயில் இருக்க அங்கே போயிடுறாங்க. ஸோ அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கூட ரோகிணிக்கு கொஞ்சம் கூட தகுதியும் தராதரமே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. கோயிலையாச்சும் போய் பார்க்கலாம், அங்கேயாச்சும் ஏதாச்சும் அன்னதானம் போடுவாங்க, பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு வழி இல்லை ரோகிணிக்கு. நம்ம பண்ணது தப்பு, பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ தானே போக முடியும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த சாமியை பார்த்து அப்படி அழுகிறாங்க ரோகிணி நின்றுக்கிட்டு. அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு காரணமும் அவங்களே தான். இதில் நம்மளுடைய நாம் யோசிச்சோம் எதுவுமே பண்ண முடியாது. ரோகிணி தான் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கணும். அதனால் சாமிக்கிட்ட போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுகிறாங்க. ஏன் கடவுளே, இன்னும் ஏன் என்னை உயிரோட விட்டு வச்சிருக்க? என் உயிர் மட்டும் தானே மிச்சம் இருக்க, அதையும் எடுத்துக்க வேண்டியது தானே. பேசாமல் நானும் என் பையனும் உன்கிட்டே வந்து சேர்ந்துடுறோம். எதுக்கு எங்களுக்கு இந்த கஷ்டம்? இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு நீ எங்களை உருவாக்கிட்ட. நாங்களும் வளர்ந்து இப்படி ஆளாகி இந்த நிலைமைக்கு கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். நெருப்பில் நிற்கிற மாதிரி பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. கடைசியில் அது இப்படி ஆயிடுச்சு. அந்த மீனா கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண முடியும்? பேசாமல் என் உயிரை எடுத்துக்கோ கடவுளே அப்படின்னு அழுகிறாங்க. இந்த கஷ்டம் எனக்கு வேணுமா அப்படின்னு. என் வயிற்றுல கிறிஷ் இல்லாமல் இருந்திருந்தா கூட நான் எப்போவோ என் உயிரை நானே எடுத்திருப்பேன். ஆனால் அவன் உருவாயிட்டானே, அவனுக்காகவாச்சு வாழணும் அப்படின்னு நினச்சேன். அந்த பிஞ்சு குழந்தைய கருவிலே அழைக்க எனக்கு மனசு இல்லாமல் தான் அவனை பெற்று எடுத்து வளர்த்தேன். அதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே நான் நடத்தி வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலையை அந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தராச்சும் புரிஞ்சுருக்கலாமே, புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்கலாமே. அது கூட யாருமே சொல்லலையே எனக்கு. அதுதான் கடவுளே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி நினச்சிட்ருக்காங்க. இப்படி பேசுகிற ரோகிணி முதல்ல விஷயத்த சொல்லியிருந்தா, இந்த நிலமையை சொல்லி என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு யார்கிட்டயாச்சும் கெஞ்சிருந்தா கூட அண்ணாமலையோ முத்துவோ மீனாவோ விஜயா சம்மதிக்கலைனாலும் அவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் சரி அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு ஏற்றுக்க சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் மனோஜ்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்பாங்க. உன்னோடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தானே மனோஜ், ஏற்றுக்கோ. இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லாத நிற்கிற இந்த பொண்ணை நீ கை கொடுத்து தூக்கி விடு, ஒன்றா சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை அப்போ பண்ணிட்டு இப்போ ரோகிணி வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படி சாமிக்கிட்ட அழுது அழுது புலம்பி தொண்டை தண்ணி வற்றி கண்ணீர் வற்றி பசியோட அப்படியே அங்கேயே அந்த தூண்லேயே உட்காந்துடுறாங்க, போக போக்கிடம் இல்லாமல். அப்புறம் கோயிலில் எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு க்யூவில் நின்று வாங்கலாம் அப்படின்னு ரோகிணி வாங்குறாங்க. ஸோ ஒரு சின்ன கப்பில் பிரசாதம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டாலையும் ரோகிணிக்கு பசியே ஆறுதில்ல. இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும், ஏமா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, பார்த்தா டீசெண்டாக இருக்க, இப்படி திரும்பவும் வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ரோகிணி வேறு வழி இல்லாமல் திரும்பவும் போயிட்டு தண்ணி அங்கே குழாயில் கோயில் தண்ணி வர தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. காலையிலேருந்து நைட் ஆகிடுது. நைட்டு வரைக்கும் அங்கேயே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசிலையும் அப்படியே அங்கேயே படுத்துக்கிட்டே இருக்காங்க. ரோகிணியும் அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல், என்னோட நிலைமையை பாரு, எப்படி இருக்கிறத பதிலாக என்னை பேசாமல் நீ கொண்டு இருக்கலாமே அப்படின்னு. ஆனால் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டே மனோஜ் கூட இத்தனை வருஷமாக 2 வருஷமாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த விஷயம் கூட நினச்சி பார்த்துட்ருக்காங்க ரோகிணி. இப்படி இருந்தவர் ஆரம்பத்துலேருந்தே அம்மா பேச்சை தான் கேட்டுட்டு இருந்தார். இந்த விஷயத்தில் மட்டும் அம்மா பேச்சை கேட்பாரு அப்படின்னு நாம் வந்து எப்படி நினைக்காம முட்டாள்தனமாக விட்டுட்டோம். கொஞ்சமாச்சு இந்த 2 வருஷத்தில் நம்ம கைக்குள்ளே போட மனோஜை யூஸ் பண்ணியிருக்கணும். அதை தப்பு பண்ணிட்டோம், இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு ரோகிணியும் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே தான் படுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே மீனா. ஸோ இவங்களும் இங்கே படுத்து தூங்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டில் யாருமே சாப்பிடலை. நடந்த விஷயத்த நினச்சி தான் அவங்க ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்
விஜயா அண்ணாமலை கிட்டே அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவைதாங்க. யார் என்னன்னு நான் விசாரிக்காம பணக்கார வீட்டு மருமக அப்படின்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா, அதுதான் என் முதல் தப்பு. இனி இந்த மாதிரி நான் இருக்க போகிறது கிடையாது. நான் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால என் பிள்ளையோட வாழ்க்கையே டோட்டலாக இப்படி ஆயிடுச்சு. அது போய் மாறுமா? பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். என் பிள்ளையோட வாழ்க்கை நிம்மதி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களும் அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் உள்ள எப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகிறான் அப்படின்றத சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது விஜயா, நீ யோசிச்சிருக்கணும் அப்படின்னு. ஏங்க, நீங்கள் இந்த சமயத்தில் நான் உங்ககிட்ட இப்படி பேசக்கூடாது தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கூட்டிகிட்டு வந்த மருமக தான் சரியில்லை. நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமக, எல்லாரையும் புரிஞ்சுப்பா, இந்த வீட்டை அனுசரித்து நடந்தப்பா அப்படின்னு எவ்வளையோ ஒருத்தையே எவனோ செத்து போயிட்டான்னு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அவளும் அதுக்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கமோ. இங்கே பார், மீனா எப்பவும் தப்பு பண்ணுறவ கிடையாது. இவ பண்ண தப்பால் அந்த உயிருக்காக பயந்துக்கிட்டு அவள் அப்படி சொல்லியிருக்கா. அடுத்தடுத்து அவள் அப்பவாச்சும் விஷயத்த சொல்லியிருக்கணும். முதல்ல அவங்கள அங்கே காப்பாற்றிட்டு வீட்டில் வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாவாச்சு வீட்டில் எல்லாரும் சமாளிச்சிருக்கலாம். ஆனால் அதையும் சொல்லாமல் இந்த ரோகிணி தான் ஏதோ அப்பப்போ மீனாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அதனால தான் அவள் சொல்லாமல் விட்டுருக்கா அப்படின்னு. ஏங்க, அதுவும் தப்பு தானுங்க. அதுக்கப்புறம் இந்த தெரிஞ்ச கொஞ்சம் சில நாட்கள்லேயே எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அது எல்லாத்துக்கும் எவ்வளோ உடந்தையாக தானே இருந்தா, அதுவும் துரோகம் தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பண்ணதை நியாயம் படுத்த விரும்பல. அவள் பண்ணது தப்பு தான். ஆனால் ரோகிணி அளவுக்கு மோசம் இல்லை. நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாயிரு. ஏன், ரோகிணியோட விஷயம் தெரியற வரைக்கும் தானே மீனா அப்படி இருந்தா. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவள் எவ்வளோ ஒழுக்கமாக இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டு யார்கிட்டையும் பொய் சொல்லாமல் அனுசரித்து இந்த வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருந்தா. நீ எவ்வளோ குடும்பப்படாலே அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட உன்னை கேட்காம தான் இருந்தா. நீ அன்பு காட்டினா அன்பு காட்டுவா, நீ கோவப்பட்டா அவளும் அன்பாக தான் இருந்தா. அப்போ கூட உன்னை ஏதாச்சும் அவள் பேசியிருக்காள? இங்கே பார், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நீ தான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் மாறி 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 பேசிக்கிட்டே இருந்த. ஆனால் மீனா அப்படி கிடையாது. நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது என்னமோ பண்ணுங்க, கடைசியில் என் பிள்ளை வாழ்க்கை தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. தோ வெளியில் இப்போ அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ முத்து, உன் பிள்ளைனாலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஏங்க, அவனை என் பிள்ளையா நான் ஏற்றுக்கலனாலும் அவனும் நான் பெற்றவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் விஜயா, நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு. முத்து இதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. மீனா தூங்காமல் அழுதுகிட்டே இருக்காங்க. முத்துவை பார்த்து எங்க அப்படின்னு பேச வராங்க. நீ பேசாத அப்படின்னு கோவத்தோட கத்திட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்கள ரூமில் இருந்துக்கிட்டு வெளியே என்ன சத்தம் போடுறாங்கன்றது கேட்குது. ஆனால் யாருமே எந்திரிச்சு வெளியே வர்றது கிடையாது. இது அவங்களுடைய புருஷன் முண்டாட்டி சண்டை, நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு யாருமே வெளியில் வர்றது கிடையாது. ஸ்ருதி ரவியும் கூட பாரு, முத்து வந்து சண்டை போட்டுட்ருக்காரு போல இருக்குது அப்படின்னு. இங்கே பார், நீ போகாத, அண்ணி அவன்கிட்ட பேசட்டும், அவனும் அண்ணிக்கிட்ட பேசி அவங்களோட சண்டையை அவங்க தீர்த்துக்கட்டும். அண்ணி மனசை விட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க, என்ன காரணம் அப்படின்னு முத்துக்கிட்ட பேசினாதான் முத்துவோடைய கோபமும் தீரும். நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்லிடுறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் படுத்துடுறாங்க. அப்போ தான் ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பேசவும், பேசாத, நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு பண்ணியிருக்கல, அவளுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லவும், ஏங்க அப்படின்னு. என்ன மீனா, இங்கே பார், என்னை பேச வைக்காத, அப்புறம் நானும் இதே மாதிரி விஷயங்களை கலர வேண்டியதாக இருக்கும் உன்னை அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த அளவுக்கு நான் மோசம் பண்ணலைங்க உனக்கு. இங்கே பாருங்கள், என்னோடய வாழ்க்கையை பற்றி, என்னோடய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. நீங்கள் போய் இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு. ஏன்னா நீ சந்தேகப்பட வச்சிட்டியேம்மா, நீ தானே இதுக்கு காரணம். என்கிட்ட எந்த பொய்யும் நீ சொல்ல மாட்ட, எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அதை உடைச்சிட்டல நீ. இதுக்கப்புறம் நீ சொல்கிறது போய் உண்மை அப்படின்னு நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னலாம் வந்து முத்து பேசிகிட்டு இருக்காரு. காலை எடு, கையை எடு, என் கால் மேலே உனக்கு கை வைக்கக்கூட தகுதி இல்லை அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. ஏங்க ஏங்க இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, படுங்க அப்படின்னு. எங்க பாரு, என்னை பற்றி எனக்கு அக்கறை இருக்குது, நீ ஒன்றும் எனக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். இவ்வளோ நாள் உன்னை முட்டாள்தனமாக நம்பின பார்த்தியா, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு முத்து மீனா கிட்ட பேசாமல் பெட்ஷீட்டும் பாயும் எடுத்துக்கிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகிறாரு. அப்போ ஏங்க எங்கே போகிறீங்க, வெளியிலலாம் குளிர் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் எங்கேயோ படுத்துக்கோங்க அப்படின்னு. இங்கே பார், இனி உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன், நீ இருக்கிற இடத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, இது உங்களுடைய வீடு, உங்களுடைய உரிமை, உங்களுக்கு இல்லாதது எனக்கு என்னங்க, நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க.
நான் பண்ண தப்புக்கான தண்டனையே நானே அனுபவிச்சுக்கிறேன், நானே போயிடுறேன் அப்படின்னு மீனா சொல்லவும், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் பாயெல்லாம் மீனா பிடுங்கிக்கிறாங்க. ஏய் பார் குடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் போய் முதல்ல படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இப்போ எது சொன்னாலையும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, அது உங்களுடைய தெளிவையும் பயன்படுத்துறது கிடையாது. நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு இப்போ புரியாது, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதை பிடுங்கிக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சனில் போயிட்டு அவங்க பாய் போட்டு படுத்துக்கிறாங்க. அப்புறம் யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் எதுக்காக இங்கே படுத்திருக்கானே வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக பாய் போட்டு படுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து இங்கே கட்டில் உட்காந்து நடந்த விஷயத்த நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அமைதியாக வந்து படுத்துடுறாரு போதையில் இருக்கிறதுனால. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மீனா வழக்கம் போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனில் வேலையை பார்த்துட்ருக்காங்க. சமைக்கும் போதே அவங்களுக்கு தோணுது நம்ம சமைக்கிற சாப்பாட்டு சாப்பிடுவாங்களே அப்படின்னு. இருந்தாலும் இந்த வீட்டில் மற்றவங்க யாருக்குமே சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமைச்சிட்ருக்காங்க. நம்ம சமைச்சு வச்சிடலாம், அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மீனா நினச்சிட்டு சாப்பாடு சமைச்சிட்ருக்காங்க. அப்போது முத்து வந்து வெளியில் கிளம்புறாரு. எங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் முத்து முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. அப்போ அண்ணாமலை வராரு. முத்து எங்கடா சாப்பிடாம போற அப்படின்னு. இருக்கட்டும்பா பரவாயில்ல, நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்லிட்டு அப்படி கிளம்பி போயிட்டே இருக்காரு. மாமா வாங்க உட்காருங்க மாமா, காஃபி எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏமாம்மா என் கையால் நீங்கள் கூட எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா மாமா அப்படின்னு. என்னம்மா பண்ணுறது, நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டே அப்படின்னு. மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் மனசறிஞ்சு எந்த ஒரு தப்புமே பண்ணலை. இப்படி எல்லாம் சொல்கிறதுனால இந்த குடும்பம் உடஞ்சி போயிடும் தான் நினச்சேனே தவிர இதை பொய்யை மறைக்கணும், அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் எதுவுமே கிடையாது மாமா அப்படின்னு மீனா அழுகிறாங்க. அப்போது இப்போவும் மட்டும் குடும்பம் உடையாமல் அப்படியேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை போனவும் அதுவும் சரிதான் மாமா, இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் வெளியில் சொல்லாமல் இருந்துட்டேன். தப்பு தான் மாமா, நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்புனாலும் உங்களுடைய உடம்பு நீங்கள் ஏன் கெடுத்துக்கணும்? காஃபி போட்டு வச்சுருக்கேன், ஸ்ருதியாச்சும் கொண்டு வர சொல்லி குடிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு. அப்போது காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போகிறாங்க. ஐயோ நமக்கே காஃபி போட தெரியாது, அவசரத்தில் இப்படி சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லவும் மீனா அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வராங்க. அங்கே எல்லாருக்குமே காஃபி போட்டு வச்சுருக்கேன் ஸ்ருதி, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இந்தாங்க காஃபி, ஆண்டி இந்தாங்க டீ அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. இது அவள் போட்டதா அப்படின்னு சொல்லவும் அதை அப்படி தூக்கி போட்டுடுறாங்க நம்ம விஜயா இருந்துக்கிட்டே. ஏன் ஆண்டி காஃபி மேலே ஏன் உங்கள் கோவத்தை காட்டுறீங்க? மீனா மேலே எதுவாக இருந்தாலும் காட்டிக்க வேண்டியது தானே, மீனா போட்ட காஃபி மேலே ஏன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் இந்த காஃபியும் ஒன்று தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க. மனோஜ் அழுதுகிட்டே படுத்திருக்காரு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுது அப்படியே கண்ணில் வீங்கிருக்கு. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. மனோஜ் என்னடா எந்திரிச்சு வா மனோஜ் அப்படின்னு. இல்லைம்மா நான் வரலம்மா அப்படின்னு. ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போறியாடா, வா மனோஜ் அப்படின்னு. இல்லைம்மா நான் வரலை, என்னை போய் ஏமாற்றிட்டாலுமே, நான் தான் முட்டாளாக இருந்திருக்கேன், என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சாம்மா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக அழுது புலம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாத மனோஜ், இந்த அம்மா நான் சரி பண்ணுறேன், இங்கே பார் இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது, நீ வா முதல்ல நம்ம வக்கீலை பார்த்து டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுவோம், அவள் எங்கே இருந்தாலும் நம்ம அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி உன்னை அவகிட்டேருந்து பிரிக்கிறது தான் என்னுடைய வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அவளோட ஊர் என்ன, அவளுடைய அப்பா அம்மா யார், அவளுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்னென்னமா நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லவும் அதுவே உண்மையாக பொய்யான்னு தெரியல, அவளோட வீட்டு அட்ரஸை நாம் எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? வா மனோஜ், என்ன நடந்தாலும் சரி நாம் போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியே ஆகணும், அவள் எங்கே இருந்தாலையும் அது அவளுக்கு போய் சேர்கிற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டுருக்காங்க மனோஜ். அப்போது மனோஜுமே எழுந்திரிச்சு பித்து பிடிச்ச மாதிரி வெளியில் வராரு. அவங்கள பார்க்கவே மீனாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இந்த வீட்டில் யாருமே நம்மக்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களோட அம்மாவை பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க. கோயில் வாசலில் போயிட்டு நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுடைய அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மீனா நீ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ மாப்பிள்ளை கிட்டேலாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு. தப்புதாம்மா, நான் சொல்லாத விட்டதுனால இப்போது என் மேலே அவர் கோவத்தில் இருக்காரு, என்கிட்ட பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு போய் இப்போ நீ உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிப்ப போல இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலம்மா என்ன பண்ண போகிறேன், நான் அதுக்கு தான் இந்த கடவுள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத மீனா, சரியாக போயிடும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.